இப்ப நான் இருக்கிற காங்கிரஸ் கட்சி தலைவரா எங்க தலைவர் நேருவையோ, எங்க தலைவர் இந்திரா காந்தி அம்மையாரையோ, எங்க தலைவர்களை யாராவது ஏதாவது கொச்சைப்படுத்தி எங்க கூட்டணியில ஒரு செகண்ட் இருப்போமானாங்க? அவ்வளவு மானஸ்தனா நம்ம செல்வ பெருந்தகை? இல்ல காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் தான் அவ்வளவு மானஸ்தர்களா? கூட்டணின்னு சொல்லிடுங்க. அந்த கூட்டணி கட்சி அதிமுக. அதிமுகவுடைய தலைமை கருத்தா யாரு? யார் தலைமை கருத்தா? அண்ணாதுரை. அதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணாவையும் பெரியாரையும் கொச்சைப்படுத்தி ஒரு படத்தை வெளியிடுறாங்கன்னா அதுக்கு பேர் என்ன? அப்படிப்பட்ட அண்ணாதுரை அவர்களை நாம் பெரிதும் போட்டிருக்கிறோம். இந்த விஷயத்துல இந்த நாத்திகன்னு வரும் பொழுது ராமசாமியை விட்டு வெளியே வந்த அண்ணாதுரை அவர்கள் நாத்திகர் அல்ல. சார், முருகன் மாநாட்டில் அண்ணாவை விமர்சித்து வீடியோ ஒளிபரப்பப்பட்டது திமுக சர்ச்சையை ஏற்படுத்தப்பட்டது. குறிப்பாக அதிமுககாரங்க எப்படி அந்த மாநாட்டில் உட்காந்துருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்வி வைக்கப்படுது. குறிப்பாக செல்வ பெருந்தகை என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி காங்கிரஸின் தலைவர்களையோ இல்லை வேற யாராவது விமர்சிச்சிருந்தா, சோனியா காந்தி இவங்களை விமர்சிச்சிருந்தா நாங்கள் அந்த இடத்துல இருந்திருக்கோமா, நாங்கள் கூட்டணியிலே நீடிச்சிருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. நீங்கள் எப்படி பாருங்க? அவ்வளவு மானஸ்தனா நம்ம செல்வ பெருந்தகை? இல்லை காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் தான் அவ்வளவு மானஸ்தர்களா? முதல்ல இவரோட ஒப்பீடே தவறுங்க. ரெண்டு அரசியல் கட்சிக்கு இடையில முரண்பாடு இருக்குன்னா அதை சொல்லி நம்ம விமர்சனம் பண்ணலாம். இங்கே அதிமுகவையும் இந்து முன்னணியும் எடுத்துக்கிட்டு பேசுகிறாங்க சம்மந்தம் இல்லாமல். இந்து முன்னணி என்பது ஒரு அரசியல் கட்சி கிடையாது. அது ஒரு சமுதாய இயக்கம், தர்மத்தை காப்பதற்காக இருக்கக்கூடிய ஒரு இயக்கம். தமிழகத்தில் இந்து தர்மத்தை காப்பாற்றணும், இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்களுக்காக போராட, வாதாட, பரிந்து பேச வாராது வந்த மாமணி இந்து முன்னணி. அப்படி தான் அந்த வீடியோலையும் காட்டப்பட்டது. நான் தொடர்ந்து 21 வருஷமாக நான் இந்து முன்னணி கூட, அதில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கூட, தலைவர்கள் கூட தொடர்பில் இருக்கிறேன். நான் பிரசிடென்சி காலேஜில் மாணவனாக இருக்கிற காலகட்டத்திலிருந்து இந்து முன்னணியோட நிறுவனர் ஐயா ராமகோபாலன், கோபால்ஜின்னு சொல்லுவோம், அவரு கூட நான் பழகினவன். அவர் சேரில் உட்காந்துருப்பார், நாங்களாம் கீழே உட்காந்துக்கிட்டு அவர்கிட்ட அவர் சொல்கிறதெல்லாம் குரு சிஷியர்கள் போல் அப்படியே கேட்போம். தொடர்ந்து அவங்க இந்து தர்மத்துக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த முருக பக்தர்கள் மாநாடு கூட மதுரையில் இந்து முன்னணியால் நடத்தப்பட்டது. இந்து முன்னணி அது ஒரு அரசியல் சார்ந்து நடத்தலை, அது ஒரு ஆன்மீக மாநாடாக நடத்தினுச்சு. இப்போ ஆன்மீகம் என்கிற சொல்லும் பொழுது எல்லா அரசியல் கட்சிக்காரங்களையும் அவங்க கூப்பிடுறாங்க, இன்க்ளூடிங் டிஎம்கே. இன்னைக்கு டிஎம்கேல அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபு அவர்களுக்கு கூட இந்த மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டில் கலந்துக்கணும்னு சொல்லி அழைப்புதல் கொடுக்கப்பட்டது. அதே போல பாரதிய ஜனதா கட்சிக்கும் கொடுக்கப்பட்டது, அதிமுகவும் கொடுக்கப்பட்டது, பல்வேறு அரசியல் கட்சியினருக்கு கொடுக்கப்பட்டது. அரசியல் சார்பற்ற ஆளுமைகள் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ, கல்வித்துறையா இருக்கட்டும், தொழில்துறையா இருக்கட்டும், சேவைத்துறையா இருக்கட்டும், எதுனாலும் இருக்கட்டுமே, எல்லா துறை சார்ந்த ஆளுமைகளுக்கும், பொதுமக்களுக்கும், அரசியல் கட்சியினருக்கும் இந்த அழைப்புதல் கொடுக்கப்பட்டது. யார் யாரெல்லாம் முருக பக்தர்களோ அவங்க எல்லாம் வந்தாங்க அரசியல் சார்பற்று. இன்னும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான முருக பக்தர்கள் வெவ்வேறு பணிகளின் காரணமாக வர முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் ஒரு சில அரசியல் கட்சியில் இருக்கக்கூடியவங்க எங்களுக்கு முருகன் அவங்களோட பக்தி அதெல்லாம் முக்கியம் கிடையாது, அரசியல் தான் முக்கியம் சொல்லி அதில் கலந்துக்கல. உதாரணத்துக்கு திமுக, விசிக, கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ், மதிமுக, இந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஆசாமிகள் எல்லாம் அவங்க இது இந்து முன்னணி நடத்தக்கூடிய அது முருகபக்தர் மாநாட்டில் நாம் எப்படி போய் கலந்துக்கிறது அப்படி சொல்லி எங்களுக்கு அரசியல் தான் முக்கியம், ஆன்மீகம் அப்புறம் தான் சொல்லி இருந்துட்டாங்க. இப்போ இந்து முன்னணி நடத்தின அந்த மாநாட்டில் கிட்டத்தட்ட 3 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 9 மணி வரைக்கும் நடக்குது. ஃபுல்லாக முருகனோட அருமை பெருமைகள் குறித்து தான் பேசுகிறாங்க. இந்து தர்மம் எப்படி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இது குறித்து தான் பேசுகிறாங்க. ஒரு இயக்கம் ஒரு விழா நடத்துது அப்படின்னா அந்த இயக்கத்தை பற்றி அந்த விழாவில் சொல்கிறது மரபு. எங்கேயுமே அப்படி தான் நடக்கும். என்னோட தலைமையில் பாரத மண்வாசனைன்னு சொல்லி இளைஞர்களுக்கான ஒரு இலக்கிய அமைப்பு ஒவ்வொரு மாதமும் ஒரு தீமில் நம்ம நிகழ்ச்சி நடத்தினாலும் கூட அந்த அமைப்பு குறித்தும் கொஞ்ச நேரம் பேசுவோம். அப்படித்தான் எல்லா அரசியல் கட்சியும் எல்லா இயக்கங்களும் நடக்கும். அந்த அடிப்படையில் அன்னைக்கு ஒரு 2 நிமிஷம் வீடியோ ஒன்று போடுறான், இந்து முன்னணி எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது, அதோட வரலாறு என்னன்னு சொல்லி. அப்போ அதுல சொல்றாங்க, தெய்வீக தமிழகத்தை நாத்திக மேகம் சூழ்ந்த பொழுது இந்துக்களுக்காக போராட, வாதாட, பரிந்து பேச வந்த மாமணி இந்து முன்னணி அப்படி சொல்றாங்க. அப்போ தெய்வீக தமிழகத்தை நாத்திக மேகம் சூழ்ந்த பொழுதுன்னு சொல்லும் பொழுது ராமசாமி அவர்கள், CN அண்ணாதுரை அவர்கள், மு கருணாநிதி அவர்கள், இவங்க 3 பேரோட புகைப்படமும் போடப்படுது. இதுல என்ன தவறு? அந்த 3 பேருமே நாத்திக கருத்துக்களை பேசினாங்களா இல்லையா? ராமசாமி கடைசி வரைக்கும் நாத்திக கருத்துக்களை பேசினார். மு கருணாநிதி கடைசி வரைக்கும் நாத்திக கருத்துக்களை பிதற்றி தெரிந்தார். ஆனால் அண்ணாதுரை அவர்கள் மீது நமக்கு 2 பார்வைகள் உண்டு. முதல் பார்வை என்பது ராமசாமி கூட இருக்கிற வரைக்கும் அவர் நாத்திகம் பேசினார்.
இந்து தர்மத்துக்கு எதிராக பேசினார். ஈவே ராமசாமி போலவே இந்து தெய்வங்களை கொச்சப்படுத்தி பேசினார். ஆனா என்னைக்கு ஈவே ராமசாமி சரியில்லைன்னு சொல்லி அதை விட்டு பிரிஞ்சு, அவரை விட்டு பிரிஞ்சு, திக விட்டு பிரிஞ்சு தனியா வந்துட்டு 1949 திமுகன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சாரோ, அதுக்கப்புறம் படிப்படியா பார்த்தோம்னா அவரு இந்து தெய்வங்களுக்கு எதிராக பேசுறது இல்லை. திருமூலர் சொன்ன ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இந்த சுலோகன் வந்துட்டு திருமந்திரத்துல இருக்கு. அதை அப்படியே அவர் எடுத்துக்கிட்டு நாங்க நாத்திகர்கள் அல்ல, ஒன்றே குலம் ஒருவனே தேவன்கிறதுல நம்பிக்கை கொண்டவர்கள் சொல்லிட்டார். ஏன்னா மக்களோட சென்டிமெண்ட்டை மதிக்கணுங்கிற அந்த முதிர்ச்சி அவர்கிட்ட வந்துருச்சு. நாளடைவில் அவர் வந்துட்டு இந்து மக்களுக்கு எதிராக, இந்து மதத்துக்கு எதிராக, இந்து தெய்வங்களுக்கு எதிராக பேசுறத முழுவதுமாக நிறுத்தி கொண்டார். அப்படிப்பட்ட அண்ணாதுரை அவர்களை நாம் பெரிதும் போட்டிருக்கிறோம். இந்த விஷயத்துல மற்ற கொள்கை வேறுபாடு இருக்கலாம். இந்த நாத்திகன்னு வரும் பொழுது ஈவே ராமசாமியை விட்டு வெளியே வந்த அண்ணாதுரை அவர்கள் நாத்திகர் அல்ல, ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிற அந்த உன்னத கொள்கையை அவர் எடுத்துக்கிட்டார். இப்ப அண்ணாதுரை பாருங்க, திமுக கட்சி ஆரம்பிச்ச அண்ணாதுரை அவர்களே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லி வந்துட்டார் அப்படின்னா, அதுல இருந்து அந்த திமுகவுல இருந்து பிரிஞ்சு வந்த அதிமுக தான் அண்ணாவோட பேர் எடுத்துக்கிடுச்சு. அந்த அண்ணாதுரை வந்துட்டு ஆத்திக அண்ணாதுரை, நாத்திகம் பேசாத அண்ணாதுரை, நாத்திகத்தை கைவிட்ட அண்ணாதுரை. இப்ப அந்த அண்ணாதுரையை நாங்க விமர்சனம் பண்ணல, நாங்கன்னா இந்து முன்னணி சொல்றோம். இந்த வீடியோ என்பது இந்து முன்னணியால் போட்டு காட்டப்பட்டது, பாரதிய ஜனதா கட்சியால் போட்டு காட்டப்பட்டதல்ல. அந்த மாநாடு என்பது இந்து முன்னணியால் நடத்தப்பட்டது, பாரதிய ஜனதா கட்சியால் நடத்தப்பட்டதல்ல. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதிமுகவுக்கு தான் கூட்டணியை ஒழிய இந்து முன்னணிக்கும் அதிமுகவுக்கும் கூட்டணி இல்லை. நல்லா புரிச்சுக்கணும். அதனால இதை போயிட்டு நீங்க இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி பிஜேபிக்கும் ஏடிஎம்கேக்கும் இடையில ஏதாச்சும் குழப்பத்தை உண்டு பண்ண நினைச்சீங்கன்னா கண்டிப்பா தோத்து தான் போவீங்க. இது அதிமுக தலைவர்களும் நல்லா உணர்ந்து வச்சிருக்கிறாங்க, பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களுக்கும் தெரியும். இன்னைக்கு நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரே ஒரு முக்கியமான ஒற்றுமை, ஒரே ஒரு லட்சியம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த தமிழர் விரோத தீய சக்தி திமுக ஆட்சியை ஆட்சி கட்டில் இருந்து அகற்ற வேண்டும். என்ன பொறுத்தளவு கண்டிப்பா அவங்க தோத்து தான் போவாங்க. ஆனா திமுக சார்பில் எந்த ஒரு வேட்பாளர் எங்க போட்டியிட்டாலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 தொகுதியிலையும் ஒரு தொகுதியில கூட அந்த திமுக அண்ட் கோ டெபாசிட் வாங்கக்கூடாது. அதற்கு நம்ம இன்னும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அது அதிமுக தலைவர்களுக்கும் பிஜேபி தலைவர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் நல்லா தெரியும். அப்படித்தான் நடக்கும். ஸோ செல்வ பெருந்தகை இதுல குளிர்காலம்னு பார்க்குற வாய்ப்பு இல்லை. அப்புறமா செல்வ பெருந்தகை சொல்றதை கேட்டால் ஆச்சரியமா இருக்குது. எங்க தலைவர்களை குறித்து எங்க திமுக கூட்டணி கட்சி விமர்சனம் பண்ணா நாங்க இருப்போமா அப்படின்னு. வரலாறு யாருக்கும் தெரியாது நினைச்சிட்டு இருக்காரு. ஒருவேளை செல்வ பெருந்தகைக்கு இந்த வரலாறு தெரியாம இருந்திருக்கலாம். ஏன்னா அவர் ஒரு கட்சியில இல்லைங்க, எத்தனையோ கட்சியில இருந்திருக்காரு. எந்த வரலாறை ஞாபகம் வச்சுக்கிறது? அவர் வரலாறே அவருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். எதை எங்கடா சொல்றது அப்படின்னு சொல்லி. நேரு அவர்கள் அன்னைக்கு இந்தியாவோட பிரைம் மினிஸ்டரா இருந்தார். நேரு அவர்கள் இங்க தமிழ்நாட்டுக்கு வரும் பொழுது கருப்பு கொடி காமிச்ச இயக்கம் எது? திமுக. நடந்துச்சா இல்லையா? அன்னைக்கு இந்தியாவோட குடியரசுத் தலைவர் அவர் இங்க வரும் பொழுது கூட அவரையும் கூட ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரராக தான் பார்த்துச்சு திமுக. அவருக்கு கருப்பு கொடி காமிச்சான். அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் தமிழகத்துக்கு வரும் பொழுது திமுக காரங்க கல் எடுத்து அடிச்சு இந்திரா காந்தி மண்டையை உடைச்சாங்க. எவ்வளவு அநாகரிகம், எவ்வளவு அட்டூழியம். ஆனா இது குறித்து அன்னைக்கு திமுகவோட தலைவராக இருந்த மு கருணாநிதி அவர்கள்ட்ட போய் கேட்கும் பொழுது எவ்வளவு ஆபாசமா பேசினாரு. அதெல்லாம் சொல்றதுக்கு வந்துட்டு நான் கூசுது. ஆனா வரலாற்றை நம்ம சொல்லணும். இவங்க வரலாறு இவ்வளவு மோசமான வரலாறுன்னு சொல்லணும். அதுக்காக சொல்றேன். இந்திரா காந்திக்கு ரத்தம் வந்துச்சா, அது மாசம் வரக்கூடிய ரத்தமா இருக்கும் அப்படின்னு இவ்வளவு ஆபாசமா பேசினது திமுகவோட 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் அல்ல, திமுகவோட தலைவராக இருந்த மு கருணாநிதி. அதே இந்திரா காந்தி 1975 ஜூன் மாசம் 25ஆம் தேதி இந்தியாவில் அவசர நிலை, எமர்ஜென்சி, நெருக்கடி நிலையை அமல்படுத்தி 1976 ஜனவரி மாசம் 31ஆம் தேதி திமுக ஆட்சியை கலைச்சாங்க, தூக்கி எறிஞ்சா. மு.க. ஸ்டாலின், முரசொலிமாறன், வைகோ, ஆற்காடு வீராசாமி இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டு ஸ்டாலின்லாம் அடின்னு அடிச்சாங்க, உதன்னு உதைச்சாங்க. அதை கூட ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன். ஸ்டாலின் சொல்லுவார், கையில் ஒரு தழும்பு இருக்கும், அதுக்கு பேட்டி எடுக்கக்கூடிய ஒருத்தர் கேட்பார் என்ன அதுன்னு சொல்லி. எமர்ஜென்சி காலகட்டம். சரியாக எக்ஸாக்டாக சொல்லணும்னா எனக்கு அப்போ 23 வயசு, கல்யாணம் ஆகி 6 மாதம் தான் இருந்துச்சு, என்னை தூக்கி உள்ளே போட்டாங்க அப்படின்னு ஒரு வீடியோவில் சொல்லுவார். இன்னொரு வீடியோவில் சொல்லுவார், அப்போ எனக்கு வயசு 18, என்னை தூக்கி உள்ளே போட்டாங்க. ரெண்டில் எது உண்மை? ரெண்டுமே உண்மை இல்லை. அவரை மிஸ்ஸாவில் அரெஸ்ட் பண்ணலை, ஏதோ வேற கசமசால அரெஸ்ட் பண்ணாங்க அப்படிலாம் சோசியல் மீடியாவில் ரைமிங்காக எழுதுறாங்க, நமக்கு தெரியலை. சரி, அடிச்சது உதைச்சது உண்மையே வச்சுப்போம்.
மிசால தூக்கி உள்ள போட்டு நீங்க முரசொலி மாறனையும் மு.க. ஸ்டாலினையும் அடிச்சு உதச்ச கட்சி தானே காங்கிரஸ் கட்சி. உங்க ஆட்சியை கலைச்ச கட்சி தானே காங்கிரஸ் கட்சி. திமுக அவங்க கூட போய் கூட்டணி வைக்கிறீங்க? இப்ப இதெல்லாம் ஒற்றுமையா? காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் உள்ள ஒற்றுமை? இதெல்லாம் என்ன பேச்சு பேசுறாரு செல்வ பெருந்தகை? சரி, இந்திரா காந்தி காலகட்டம் அப்படியா? ராஜீவ்காந்தி இறந்து போன உடனேயும் தமிழகத்தில் இருந்த காங்கிரஸ் கட்சியோட தலைவர் ஈவி.கே.எஸ். இளங்கோவன் திமுக பத்தி எவ்வளவு மோசமா பேசினாரு, எவ்வளவு பெரிய விமர்சனம் வந்துச்சு. இதெல்லாம் ஒத்த கருத்தா திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும்? 2004 இருந்து கூட்டணியில் இருக்கிறாங்க காங்கிரஸும் திமுகவும். ஈவி.கே.எஸ். இளங்கோவன் என்ன பேசினாரு? 2006 தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஜெயிச்சிடுச்சு. ஜெயிச்ச அப்புறம் கூட என்ன பேசினாரு? திறனற்ற ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் மு. கருணாநிதி அப்படின்னு கூட்டணி கட்சியான திமுகவை ஈவி.கே.எஸ். இளங்கோவன் கடுமையா விமர்சனம் பண்ணாரா இல்லையா? இதே ஈவி.கே.எஸ். இளங்கோவன் அவர்கள் கருணாநிதி அவர்களை ஜாதி ரீதியா விமர்சனம் பண்ணியிருக்காரு. உடனே நமக்கு இன்னொன்னு ஞாபகம் வரும், வைகோவும் பார்த்தோம்னா மு. கருணாநிதியை ஜாதி ரீதியா விமர்சனம் பண்ணியிருக்கிறார். அல்டிமேட் என்னன்னு பார்த்தோம்னா புரட்சி கலைஞர், ஒரு நல்ல மனுஷன் அரசியல்ல, கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அன்னைக்கு அவர் வந்துட்டு கருணாநிதிக்கு எதிரான கூட்டணியில இருந்தார். கருணாநிதியை ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணார் கேப்டன் விஜயகாந்த். அதனால ஈவி.கே.எஸ். இளங்கோவன் என்ன சொன்னார்னா, நேரடியா விஜயகாந்த் வீட்டுக்கே போய் சூப்பரா பண்ணீங்க கேப்டன், வெல்டன் அப்படின்னு பாராட்டிட்டு வர்றாரு. எதுக்கு? இவரோட கூட்டணி கட்சி தலைவரான மு. கருணாநிதிய எதிர்கூட்டணியில இருக்கக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் விமர்சனம் செய்ததற்கு இவர் போய் பாராட்டிட்டு வர்றாரு. இதெல்லாம் ஒத்த கருத்தா? அப்ப கருணாநிதி என்ன சொன்னாரு? 2011 தேர்தலில் வந்துட்டு இவங்க தோத்து போறாங்க, திமுக கூட்டணி காங்கிரஸ் கூட்டெல்லாம் இருந்து. கருணாநிதி என்ன சொன்னாரு? கூடா நட்பு கேடாய் முடியும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு ஈவி.கே.எஸ். இளங்கோவன் என்ன சொன்னாரு? திமுக காரங்க ஊழல் பண்ணாங்க, அதனால தான் தோத்து போயிட்டாங்க. முதல்ல மு. கருணாநிதி அவர்கள் அவரோட மகள் கனிமொழியை திருத்தணும். கனிமொழி ஊழல் பண்ணிட்டு தான் ஜெயிலில் போய் கிடக்குறாங்க. எப்போ? ஒன்னா கூட்டணியில் இருக்கும் பொழுதே. அப்புறம் தான் நாளடைவில் பல்வேறு மாற்றங்களுக்கு வந்துட்டு அது காரணமாகுது. அப்புறம் அவங்களுக்குள்ள மறுபடியும் என்ன பேசினாங்களோ, இல்லை காங்கிரஸ் கட்சி வழக்கம் போல திமுக மிரட்டணிச்சோ, மறுபடியும் கூட்டணி வந்துச்சு. கூட்டணி விட்டு போகலையே. இப்ப காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் உள்ள உறவு என்பது கூட்டணியில இருக்கும் பொழுதே இவ்வளவு மோசமா கடந்திருக்கு. எல்லாத்த விட விடுங்க, மற்றவங்களாம் விட்டுருங்க, அந்த நேரு குடும்பத்தெல்லாம் விடுங்க. பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை திமுக தலைவர் மு. கருணாநிதி எவ்வளவு மோசமா பேசினாரு. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ரஷ்யாவுக்கு ஒரு முறை போறாரு அரசு முறை பயணமா. மு. கருணாநிதி என்ன தர்ம சொன்னாரு? இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டிலேருந்து எருமை தோலை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுவோம், ஏற்றுமதி பண்ணுவோம். முதல் முறையா ஒரு எருமை மாட்டையே நம்ம ஏற்றுமதி பண்றோம். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் எருமை மாட்டு தோழன் அப்படி சொன்னது யாரு? மு. கருணாநிதி, திமுக தலைவர். அவர் உழைப்பால் உயர்ந்தவர் பெருந்தலைவர் காமராஜர். கருப்பு தோல் இருக்குன்னா அதுல என்ன, அது கேவலமா? சோனியாகாந்தி மாதிரி வெளிநாட்டுக்காரனுக்கு வந்துட்டு வெள்ளத்தோல் இருக்கும், அவெல்லாம் பெரிய ஆளா? பெருந்தலைவர் காமராஜர்களுடைய தியாகத்துக்கு இந்தியாவில் யாராச்சும் ஈடு இணை உண்டா? அப்படிப்பட்ட பெருந்தலைவரையே இவ்வளவு கேவலமா பேசின கட்சி திமுக கட்சி. அதே போல பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை ஜாதி ரீதியா பனை மரமேறி அப்படி திமுக காரங்க விமர்சனம் பண்ணல. பக்தவசலம் திமுகவால எவ்வளவு வந்துட்டு விமர்சிக்கப்பட்டா? 10 லட்சம் பக்தவசலம் அப்படி சொல்லி அவதூறு பரப்புனாங்க அவர் மேல. திமுக காரங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தலைவர்களை பண்ணாத விமர்சனம் கிடையவே கிடையாது. அவ்வளவு கடுமையான விமர்சனங்கள், கொச்சையான விமர்சனங்கள், கேவலமான விமர்சனங்கள், அருவருக்கத்தக்க விமர்சனங்கள், ஆபாசமான விமர்சனங்கள் எவ்வளவு இருந்தும் கூட இந்த காங்கிரஸ் கட்சி அந்த திமுக கூட தான் கூட்டணியில் இருந்துகிட்டு இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி அப்படி ஒண்ணும் பண்ணலையே. அதிமுக தலைவர்களுக்கும் பிஜேபி தலைவர்களுக்கும் அப்படி ஒண்ணும் வருத்தம் இல்லையே. நாங்க கிளியரா இருக்கோம், பரஸ்பர அன்போட மரியாதையோட இருக்கிறோம். தமிழர் விரோத தீய சக்தி திமுகவை எல்லா தொகுதியிலையும் டெபாசிட் இழக்க வைத்து படுதோல்வி அடைய செய்ய என்னைக்கும் காங்கிரஸ் தொண்டர்கள் திமுக தொண்டர்கள் போல இல்லாம அதிமுக தொண்டர்களும் பிஜேபி தொண்டர்களும் ஒற்றுமை உணர்வோடு இருந்து மிகப்பெரிய மாற்றத்தை 2026 தேர்தலில் கொண்டு வரத்தான் போறாங்க. இந்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை உள்ளிட்ட ஆசாமிகள் என்ன தாங்க சிண்டு முடியலாம் நினைச்சாலும் அது வேலைக்கு ஆகுது.